ரைட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 34வது பாருங்க, பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியில் ஏற்படும் தாக்கத்தினை கணிப்பதுடன் அம்மீதியானது அதிகரிக்குமாயின் பிளஸ் எனவும் அல்லது குறைவடைமாயின் மைனஸ் எனவும் அதன் பெறுமதிக்கு எதிரே குறிப்பிட சொல்லிக்கிறாங்க. முதலாவது பாருங்க, 10% வியாபார கழிவுடன் பட்டியல் விலை ரூபாய் 1,00,000 பொருட்களினுடைய கடன் கொள்வனம் ஒன்று இடம்பெறுகிறது. ரைட். பட்டியல் விலை என்ன? இன்வாய்ஸ்ல 1,00,000 ரூபான்னு போட்டிக்கிறாங்க. அது பிறகு உங்களுக்கு 10% நாங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் வியாபார கழிவு கழிச்சிட்டு மீதமான பெறுமதியை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? காசாக கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வரணும். இதுதான் இந்த பட்டியல் விலையில வியாபார கழிவு. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். முதலாவது யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், வியாபார கழிவுக்கு இரட்டை பதிவு என்பது கிடையாது. ரைட். முதலாவது விஷயம், வியாபார கழிவுக்கு இரட்டை பதிவு என்பது கிடையாது. சோ உண்மையிலேயே நம்மட பொருட்கொள்வனவு இங்க 1,00,000 அல்லது 10% பார்த்தோம்னா 10,000 வரும். அதுல இருந்து கழிச்சு வருகின்ற 90,000 கொள்வனவு என்பது உண்மையிலே நம்ம கொள்வனவாக கருத வேண்டியது. அதாவது கொள்வனவு கணக்கு வரவு வியாபார கடன் கடத்தோர் கணக்கு செலவுன்னு நம்ம பதிய வேண்டியது 1,00,000க்கா 90,000க்கா? பட்டியல் விலை என்றால் கிரைய விலையான்னு கேட்டா, பட்டியல் விலைன்னா அவர் விற்க விரும்புற விலை. நீங்க போறீங்க 1,00,000 ரூபாய் சாரி, பட் உங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க 10% டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு 90,000 ரூபாய் தருவோம்னு சொன்னால் பட்டியல் விலை என்பது அந்த 1,00,000. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையில நம்ம படிச்சுக்கிறது என்ன? வியாபார கழிவை நீக்கியதன் பின்னர் வருகின்ற விலைதான் உண்மையான கொள்வனவு அல்லது விற்பனையாக நம்ம கருதுவோம். சோ இதன் அடிப்படையில 10% வியாபார கழிவுடன் பட்டியல் விலை ரூபாய் 1,00,000 பட்டியல் விலை என்பது வியாபார கழிவு கழிக்காததான் பட்டியல் விலை, இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த 1,00,000ல இருந்து 10% 10,000 கழிச்சிட்டு வரக்கூடிய 90,000 தான் அவரது உண்மையான கொள்வனவு. அதற்குத்தான் நாம கொள்வனவு கணக்கு வரவு 90,000 சொல்லியும் வியாபார கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 90,000 சொல்லி பதிவும். சோ இதன் அடிப்படையில நம்ம கிட்ட கேட்பது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியில தாக்கத்தை ஏற்படுத்தும். எஸ், இது அதிகரிக்கும், ஆனால் பிளஸ் 90,000 அதிகரிக்க போகிறது. சோ ஏக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிளஸ் 90,000 என்பது என்னவாக காணப்படும் சொன்னால் ஆன்சராக வரும். ரைட். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் 5% காசு கழிவுடன் கடன் கொடுத்தோர் ஒருவரின் மீதியான ரூபாய் 50,000 கொடுத்து தீர்ப்பதற்கு காசுக்கு கொடுப்பனவு இடம்பெற்றுவதாக இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கும் போது என்ன செஞ்சிருப்போம்? கடன் கொடுத்தோரோ கடன் பட்டோரோ அவர் ஆரம்பத்தில் 50,000 ரூபாவுக்கு நம்ம வித்திருக்கின்றோம். 50,000 ரூபாய் காசு அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து கொள்வனவு செஞ்சிருக்கின்றோம், அவருக்கு நம்ம கொடுக்கணும் 50,000 ரூபாய். ஆனால் நமக்கிட்ட இருந்து பணத்தினை விரைவாக அறவிட்டு கொள்ளும் நோக்கமாக, ரைட், நீங்க முழு காசையும் தாங்க, 5% நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். அர்த்தம் என்ன? முழு காசை நீங்க தாரதாக இருந்தால் 5% கழிச்சிட்டு மீதம் உள்ளது தாருங்க. சோ 50,000ல 5% எவ்வளவு வரப்போகிறது? 50,000ல 5,000 10% இருந்தால் 2,500 ரூபாய் 5% காணப்படும். அப்ப நம்ம காசு கொடுக்கல எவ்வளவு கொடுப்போம்? 47,500 ரூபாய் காசு கொடுக்கப்படும். ஆனால் 47,500 ரூபாய் காசு போனால் இரட்டை பதிவு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. காசு கணக்குல செலவுல 47,500 ரூபாய் பதிவும். அதே மாதிரி பெற்ற கழிவுல செலவுல வருமானமாக அந்த 2,500 ரூபாய் பதிவும். சோ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குறைப்போம்? யோசிச்சு பாருங்க. டபுள் என்ட்ரி யோசிச்சு பாருங்க. நம்மட கடன் தொகை நாம கொடுக்க வேண்டியது 50,000 குறையும். அது காசு கொடுத்ததால குறைந்தது 47,500 ரூபாய். அவர் கழிவு அவராக கழிச்சு விட்டதுல குறைந்தது 2,500 ரூபாய். அது ஒரு வருமானமாக நம்ம கருதுறோம். சோ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல ஹிட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்துடும் 50,000. அதுவும் வரவு பக்கம் ஹிட் ஆகிறதால அது குறைவடையக்கூடிய தொகையா இருக்கும். சோ 50,000 ஆனது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல குறைவாக காணப்படும். இது புரியுது எல்லாருக்கும் நான் சொல்றது? எல்லாருக்குமே இந்த விஷயம் விளங்குதா? ஹாஜரா, இம்தியாஸ், ஆதில், ஆகிலா, அபிராம், அஹமத், ஆகிஃப், அக்ஷாம், ரிஃப்னா, இர்ஃபானா, அஸ்ஜத், Aisha, Sharanya, all of you. Is it make sense? Right. Abdurrahman, கொஞ்சம் புரியல. ஹாஜரா, okay, little bit. Okay. நிறைய பேர் இப்ப 4வது யூனிட்டை நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுதான் விஷயம். ரைட். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கடனுக்கு கொள்வனவு ரூபாய் 50,000. இதுக்கு இரட்டை பதிவு சொல்லுங்க பாப்போம். கடனுக்கு நீங்க கொள்வனவு செஞ்சிட்டீங்க 50,000. இரட்டை பதிவு என்ன?
கடனுக்கு பொருளை கொள்வனவு செய்திருக்கின்ற 50,000. குயிக்லி ப்ளீஸ். புரியாதவங்க தான் கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. வாட்ஸ் த டபுள் என்ட்ரி? ரைட், கொள்வனவு செய்திருந்தால் அது கொள்வனவு கணக்கு. ஸோ கொள்வனவு கணக்குல நம்ம வரவு வைக்க வேண்டும். ரைட், 50,000 ரூபாவை நம்ம வரவு வைப்போம். அதே சமயம் வியாபார கடன் கொடுத்தோர் அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வைப்போம் 50,000 ரூபாய். இதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இதனுடைய இரட்டை பதிவினுடைய அர்த்தம் என்ன? நாங்க பொருள் கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கிறோம் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் காசு உங்களுக்கு தரணும். வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. சோ இது நடந்தது பிறகு மறுபடியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், இந்த 50,000த்துல காசு கொடுக்கணும். அப்போ உங்கள்கிட்ட அவர் சொல்றார் 5% உங்களுக்கு கழிவு 2 வீக்ஸுக்குள்ள சல்லிய தாங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இஃப் யூ பெய்ட் வித்தின் 2 வீக்ஸ், 2 வீக்ஸுக்குள்ள நீங்க பேமெண்ட்டை தந்தீங்கன்னு சொன்னால் 5% கழிவு கழிச்சிட்டு நீங்க தாங்கன்னு சொன்னால், இது என்ன கழிவு? முதல்ல நீங்க பொருளை கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு 5% கழிவு தாரன், டக்குன்னு 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க சல்லிய தாங்க அப்படின்னா என்ன கழிவு? இது பெற்ற கழிவு. நாம பெற போறோம் கழிவு, அவர் தர போறார், நாம பெற போறோம். சோ நமக்கு பெற்ற கழிவு ரைட். இந்த 5% இதுக்கு இரட்டை பதிவு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பெற்ற கழிவுக்கு இரட்டை பதிவு என்ன? பெற்ற கழிவு கணக்கு, பெற்ற கழிவு கணக்கு வரவா? இஷ்ரத், நுஹா, நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல பெற்ற கழிவு இங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 50,000த்துல 5% எவ்வளவு? 2,500. அதுல இருந்து டவுட்ஸும் இல்லையா இருக்கும்? பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். ரைட், பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். வருமானங்கள் எல்லாமே அதிகரித்தால் செலவுல தான் நம்ம பதிவு செய்வோம். சோ வரவு பதிவு எங்க வரப்போகிறது? என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 50,000 ரூபாய் காசு கொடுக்கணும். அவர் நமக்கு 5% கழிவு தாரத்தால 50,000 ரூபாயில 2,500 ரூபாய் நம்ம கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னால், வியாபார கடன் கொடுத்தோர் கணக்கு வரவுல 2,500 ரூபாய் 15 குறைக்கணும். காசாக நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், கொடுத்த கழிவோ பெற்ற கழிவோ இங்கு காசாக நமக்கு எதுவும் கிடைக்க போறதும் இல்லை, நாம காசாக கொடுக்க போறதும் இல்லை. கழிவு பெறமுண்டா ஏற்கனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையில 2,500 ரூபாய் கழிச்சிட்டார். இது பெற்ற கழிவு. கொடுக்கிற கழிவுன்னா நாமளும் காசாக கொடுக்க போறதுல, அவர் தர வேண்டியதுல தர தேவையில்லைன்னு நம்ம சொல்றதுதான் கொடுத்த கழிவு. இங்க எங்கேயுமே காசு என்பது சம்மந்தப்படுறது கிடையாது. சோ வியாபார கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு 2,500 ரூபாய் நம்ம குறைக்க போறோம். அதே மாதிரி இது ஒரு வருமானமாக நம்ம கருதுறோம். பெற்ற கழிவு ஒரு வருமானமாக கருதி பெற்ற கழிவு வந்துட்டு செலவுல 2,500 ரூபாய் போகுது. இப்ப ஸ்டூடெண்ட் காசாக நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். காசாக கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு கழிவே கிடைக்கும். நீங்க காசாக கொடுக்கும் போது தான் உங்களுக்கு கழிவே கிடைக்க போகிறது. காசாக நீங்க எவ்வளவு கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? 47,500 ரூபாய் கொடுத்திருப்பீங்க. சோ காசாக கொடுக்கறதால வியாபார கடன் கொடுத்தோர் கணக்கு எவ்வளவு தலை குறையும் சொல்லுங்க பாப்போம். 50,000 ரூபாய் கொடுக்கணும், 2,500 ரூபாய் கழிவு கழிச்சதால குறைஞ்சிட்டு மீதமுள்ள 47,500 ரூபாயும் என்ன செய்யப்படுகிறது? காசு கொடுக்கறதால குறைய போகிறது. அடுத்த பதிவு காசு கணக்குல வரப்போகிறது. இது புரிஞ்சது? அந்த 2 இரட்டை பதிவு ரைட். இப்ப இதே விஷயத்தை தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து மொத்தமாக நான் சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்? ஓகே, முதல்ல மொத்தமாக நான் சொல்றேன் என்ன? காசு கட்டுப்பாட்டு கணக்கு. மொத்தங்களுக்கு நான் சொல்லும் போது காசு கட்டுப்பாட்டு கணக்கு, அதாவது காசு கணக்கு. காசாக உண்மையிலே நமக்கு 2 கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வளவு போனிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். 50,000 ரூபாய் நமக்கு கொடுத்தோமா காசா? இல்ல வெறும் 47,500 ரூபாய் நம்ம காசாக கொடுத்தோமா? நாம கொடுத்தது 47,500 ரூபாய் மட்டும் தான் நம்மகிட்ட இருந்து காசாக போன விஷயம். ரைட். சோ காசு கட்டுப்பாடு கணக்குல 47,500 ரூபாய் காசு போனுச்சு. ஆனால் கடன் நம்மளுக்கு இருந்தது 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் கடன் 2 விதமா குறைஞ்சிச்சு. ஒன்று எவ்வாறு குறைஞ்சிச்சு? கழிவின் மூலமாக குறைஞ்சிச்சா இல்லையா? வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு வரப்போகிறது? 50,000 வரப்போதா இல்லையா? பிகாஸ் த ரீசன் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. கழிவின் மூலமாக குறைந்தது 2,500, அதே மாதிரி காசின் மூலமாக குறைந்தது 47,500. சோ மொத்தமாக 50,000 ரூபாயும் கடன் இல்லாம போய்த்திரும். சோ அதே மாதிரி தான் இதுல இருக்கின்ற பெற்ற கழிவு 2,500 ரூபாய். சோ இதுவும் பெற்ற கழிவு வருமானமாக செலவுல சேரும். சோ இதுதான் இதை மொத்தமாக நம்ம பார்க்கும்போது என்னுடைய இரட்டை பதிவு. சோ இதைத்தான் நான் சொல்றேன், நாம கழிவு பெறுறோம்.
சோ கழிவு பெறுறது ஒரு வருமானம் 2,500 ரூபாய். காசு நம்மகிட்ட இருந்து உண்மையிலேயே கழிவை கழிச்சது பிறகு 47,500 ரூபாய் கொடுப்போம். ஆனால் 50,000 ரூபாயோட கடன் குறையும். அப்போ 50,000 தானே குறைகிறது கடன் கொடுத்தோர். இதைத்தான் நம்ம இங்க 50,000 குறையுதுன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். புரியுதா கைஸ்? இது இப்போ விளங்குதா எல்லாருக்கும்? எஸ் ஹாஜரா, நீங்க சொல்ற சரிதான். பெற்ற கழிவு வருமானம் என்றால் வருமான கணக்கு செலவு என்று நோட் பண்ண இயலாவா? எஸ், வருமான கணக்கு செலவு தான். there's no problem. குட். சோ எல்லாருக்கும் இது விளங்கிடுச்சு நம்புறேன் நான்.